இந்தாங்க சார் டீ. அம்மா, எவனாவது அசைஞ்சிங்க சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். போ, ஓரமா போ. ஏய் சொல்றல போ, ஓரமா போ. அதான் சொல்றல போ, ஓரமா போ. ஏ புட்டி, வாடா. மொத்த பணத்தையும் அள்ளி பேக்குக்குள்ள போடு. என்னடா யோசிக்கிற? சுட்டனா மண்டைக்குள்ள இருக்க மூளெல்லாம் செதறிடும். எடுத்து போடுறா சீக்கிரம். ஏய் ஏய் ஏய், ஏய், வா போலாம் போலாம் போலாம். வணக்கம் நேயர்களே, கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்னைக்கு இந்த கேஸ்ல நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்தினால டெல்லியோட பேரு தினம் பேப்பர்ல வந்துகிட்டே தான் இருக்கு. பேங்க் ராபரி கூட டெய்லியும் நியூஸா வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த குற்றத்தின் அடித்தளம் ரொம்ப ஆழமானது. இதை நம்ம பாக்குறோமோ அதை விட ஆழமானது இந்த குற்றத்தின் அடிப்படையானது. ஹாய் ருச்சிதா செல்லோ. அம்மா, எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ருச்சி புச்சி. உங்களுக்கு தெரியுமா, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்க பேர் நியூஸ் பேப்பர்ல வருது சொன்ன யாரும் நம்பல. இன்னைக்கு அந்த நியூஸ் பேப்பரை நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறேன். எல்லாருக்கும் காட்டுவேன், டீச்சருக்கும் தான். ஓகேடா செல்லம். சரி, ஒரு விஷயம் சொல்லு. டிஃபன் சாப்பிட்டியா? இல்லம்மா, நான் இன்னும் சாப்பிடல. நீங்க எப்பமா வருவீங்க? ஐ மிஸ் யூ சோ மச். ஐ மிஸ் யூ டூ டா செல்லம். அம்மா, உன் பர்த்டேக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துருவேன். மாம் ப்ராமிஸ். ஓகேம்மா, ஐ லவ் யூ. லவ் யூ டூ டா செல்லம். என்கிட்ட கொடு. சொல்லுமா, ஏதாவது சாப்பிட்டியா? என்னம்மா, 5 மணிக்கு தான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன். ஒன்று தெரியுமா, நானே இப்போ ருச்சிக்கிட்ட அதான் கேட்டேன், அவ டிஃபன் சாப்பிட்டாலா இல்லையான்னு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அம்மாக்கள் எப்பவுமே ஒண்ணுதான். அம்மாக்களோட கேள்வியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி விடுமா, நான் எதையும் கேட்கல. இப்ப சொல்லு, டிஃபன் சாப்பிட்டல? இங்க பாரு கண்ணா, நீ நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக விரோதிகளை சம்பாதிச்சுக்காத. சின்ன சின்ன நியூஸ் எழுதுற அது ஓகே, ஆனா நீ இப்ப பண்ற விஷயம் ரொம்ப ஆபத்தானது. உன்னோட சீனியர் நிஷாக்கு வேணா ஆபத்தோட விளையாடுறத பிடிச்சிருக்கலாம், ஆனா அவளோட விருப்பத்துக்காக நீ உன்னோட உயிரை பணைய வைக்காத. அட ஏந்திரமா, எவ்வளவு நேரம் நீ தூங்கிட்டு இருப்ப? ராத்திரி முழுக்க வவ்வால் மாதிரி வேலை வேலைன்னு ஓட வேண்டியது. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வேலையை விட்டுடுன்னு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகுன்னு சொன்னேன்ல, இந்த தடவை நான் சொன்னதை நீ கேட்கல. உன்ன என்ன பண்ற பாரு. அம்மா, தினம் ஏன் காலையில இப்படி ஒரு கச்சேரி பண்ற? போன்ல அட்வைஸ் பண்றது பத்தலையா? இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட? ஏய், இது விளையாட்டு விஷயம் இல்ல, நான் சீரியஸா சொல்றேன். சரி ஓகேம்மா, ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்க ஒரு நல்ல பையன் கிடைக்கணும்ல. அட, அவன் இருக்கான்ல உன் ஆபீஸ்ல உன் கூட வேலை பாக்குறானே, அபிஷேக். அந்த பையனுக்கு என்ன குறை? பேசி தொலை, எப்ப பார்த்தாலும் போனும் கைமா. ஹாய் அபிஷேக், உனக்கு 100 வயசுப்பா. ஆக்சுவலி எங்க வீட்ல உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. உன்னை பாராட்டினாங்களா இல்ல திட்டினாங்களா? பாராட்டுறதா? அதுவும் உன்னையா? அதெல்லாம் மறந்துரு. ஆக்சுவலி என்னன்னா, என்னோட மம்மி என்ன திரும்ப கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா. இப்ப சொல்லு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பாருமா, காலையில எதையாவது சொல்லி நீ என்ன பைத்தியம் பிடிக்க வைக்காத. சரி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்ப இரு, உன்னோட வருங்கால மாமியார் கிட்ட நீயே பேசு. இந்தம்மா. அட அட அம்மா, எங்க போற? பேச, மாப்பிள்ள லைன்ல இருக்காருல்ல. சொல்லு அபிஷேக். சோ சாரிப்பா. அது என்னன்னா, எங்க அம்மா தினமும் காலையில இப்படி ஒரு கச்சேரி ஆரம்பிச்சிருவாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டேன். உன்னோட நியூஸ் ஆர்டிகல் பட்டையை கிளப்புது தெரியும்ல. போலீஸ் குரேஷியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரோட யூனிட் எல்லாத்தையும் ரேட் பண்ணிட்டாங்க. பசங்க அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிரமாதம் அபிஷேக், சூப்பர் நியூஸ் சொல்லியிருக்க காலையில.
இந்த குறைஷி வசமா மாட்டிக்கிட்டான்ல. அட மாட்ட வச்சதே நீதானே. சரி ஓகே, ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். நிஷா அப்புறம் அபிஷேக், நீங்கள் 2 பேரும் இந்த தடவை எலெக்ஷன்ஸை கவர் பண்ணுங்க. ஆனா சார், கிரைமை யார் கவர் பண்ணுவாங்க? ஐ மீன், குறைஷி மாதிரி நிறைய பேர் டெல்லியில இருக்காங்க. அதை உன்னோட அசிஸ்டன்ட் தக்ஷனா பண்ணுவாங்க. இனிமேல் உங்களால் இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட்டிங் பண்ண முடியும்னு நம்புகிறேன். அண்ட் ஐ எம் ப்ரொமோட்டிங் ஹர். ஹே, கங்க்ராச்சுலேஷன் ரக்ஷனா. தேங்க்யூ ஸோ மச் சார். யூ டிசர்வ் இட் ரக்ஷனா. தேங்க்ஸ்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் ட்ரீட் கண்டிப்பாக தந்தே ஆகணும். ஓகே ருச்சி புச்சி, அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். சரியாடா செல்லும்? என்ன அம்மாவும் மகளும் கொஞ்சிட்டு இருக்கீங்க? ருச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஒன்று தெரியுமா, இன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல இருக்க எல்லார்கிட்டயும் என்னோட ஆர்டிக்கலை கொண்டு போய் காட்டியிருக்கா. நிஷா, தேங்க்யூ ஸோ மச் யா. உன்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஹே, ரொம்ப சென்டியா பேசாத. சரி சொல்லு, ருச்சியை எப்போ டெல்லிக்கு கூட்டிட்டு வர போற? அது ஸ்கூல்ல நான் ஏற்கனவே பேசிட்டேன். அவளை அடுத்த அகாடமிக் இயர்ல கொண்டு வந்துடலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஓகே, நான் கேட்ட ட்ரீட்டை மட்டும் மறந்துடாத. திரும்ப வந்ததுமே உனக்கு பெரிய ட்ரீட் தரேன். இன்ஃபேக்ட் பார்ட்டியே பண்ணலாம். ஆனா ஒண்ணு, அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ருச்சிக்கு பர்த்டே gift வாங்கணும். நாளைக்கு 12 மணி பஸ்ல கிளம்புறேன். அப்புறம் டைமே இருக்காது. எனக்கு ஒரு ஷாப் தெரியும், 24 hours ஓப்பன்ல தான் இருக்கும். ஆஃபீஸ் முடிஞ்சதும் போயிடலாம். கிரேட். ஹலோ. என்னங்கடி ரொம்ப தான் பறக்குறீங்க? குறைக்கிறனார் கடிக்காதடா. உனக்கு தைரியம் இருந்தா பேரை சொல்றா. ஏய், டென்ஷன் ஆகாத, இதெல்லாம் சகஜம்பா. சரி, ஆஃபீஸ் முடிஞ்சாலே போலாம், ருச்சிக்காக gift வாங்கலாம். சரியா? சரி, வந்துடுறேன். யார் கால் பண்ணுது? அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அதே தான், ஹை ப்ரொஃபைல் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் கால் வரும்ல. பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பொறுக்கி பசங்க கால் தான் வந்துட்டு இருக்கு. திட்டிகிட்டே இருக்கானுங்க. சரி ஓகே, பாய், see you. பாய். மேடம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். இல்லை, ஏற்கனவே எங்களுக்கு லேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எங்களை வீட்டில் விட்டுரு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ரிட்டர்ன் வரதுக்குள்ள வண்டியில பெட்ரோல் இருக்காது மேடம். அப்புறம் என்ன பண்றது? ஒரு 5 நிமிஷம் தான். பெட்ரோல் ஃபில் பண்ணணும்னு காலையே உனக்கு தெரியாதா? வண்டியை இப்பதானே சர்வீஸ்க்கே விட்ட. ஞாபகம் இருந்துச்சு, ஆனா பெட்ரோல் விஷயத்தை நான் மறந்துட்டேன் மேடம். 5 நிமிஷம் தான் மேடம், ஃபில் பண்ணிடலாம். சரி ஓகே, ஏதாச்சும் பண்ணி தொலை. ஓகே பாய். நான் எடுத்துட்டேன். இந்த டிரைவர் வேற பெட்ரோல்னு சொல்லி பஸ்ஸே மிஸ் ஆயிடும் போல. சார். சார், என்னோட பேர் அபிஷேக். நிஷா அண்ட் ரச்சனா என்னோட கொலீக்ஸ். இந்த இடத்துல தான் எங்கள் ஆஃபீஸ் கேப் டிரைவர் விஷ்ணு டெய்லி அவங்கள ட்ராப் பண்ணுவான். அவங்க வீடு பக்கத்தில் தான் சார் இருக்கு. அப்போ எங்கள் எடிட்டர் விஜய் சார் ரச்சனாவோட அம்மா கால் பண்ணதா சொன்னாங்களோ. ஹலோ தக்ஷனா. அந்த வீணா போன ஃபோனை போட்டா. ஏய், ஃபோனை கட் பண்ணுறீ, அவளை உன்னை வெட்டி கொன்றுவேன். நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் சார், அதான் இங்கே வந்துட்டேன். விஷ்ணுவோட நம்பர் கொடு. இந்தாங்க சார். அப்புறம் ரஜினா, நிஷா வேற எங்கேயாவது போற பிளான்ல இருந்தாங்களா? அது எனக்கு தெரியல. ஆனா ரச்சனாக்கு இன்னைக்கு 12 மணிக்கு பஸ் இருக்கு. அவ 2 நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருந்தா. நாங்க 3 பேரும் ஒன்னா தான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பணும். அதுக்கப்புறம் ரச்சனாவோட பொண்ணுக்கு gift வாங்கணும். அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன டிராப் பண்ணிட்டான். நிஷா ரச்சனாவை கூட்டிட்டு கிளம்பிட்டா. விஷ்ணுவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். இந்த விஷ்ணு ஆள் எப்படி? எவ்வளவு நாளா அந்த ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான்? கடந்த 1 வருஷமா இருக்கான் சார்.
ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவனால எங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். விஷ்ணு, அந்த ரியர் வியூ மிரர் இருக்குல்ல, பின்னாடி வர வண்டியை பார்க்கறதுக்கு மட்டும்தான், புரியுதா? இல்ல மேடம், நான் பின்னாடி பார்க்க தான் செட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ காட், இஸ் இட் ட்ரங்க்? நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்ல விஷ்ணு, இப்பவே நீ கிளம்பி சீக்கிரமா. சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். மேடம் ப்ளீஸ் மேடம், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். அப்போ நிஷா விஷ்ணுவை மன்னிச்சு விட்டுட்டால? ஒருவேளை விஷ்ணு அந்த விஷயத்தை மனசுலயே வச்சிருக்கலாம். அதுக்காக சேர்த்தவன் இப்ப பழி வாங்கியிருக்கலாம்ல? இருக்கலாம் சார். சார், நீங்க எப்படியாச்சும் நிஷா ரச்சனாவை சீக்கிரமா கண்டுபிடிங்க சார். நிஷாவோட அம்மா அழுத ஒரு வழி ஆயிட்டாங்க. ரச்சனாவோட அம்மாக்கு நான் இன்னும் தகவலே சொல்லல. கவலைப்படாம இருங்க, நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். விஷால் சார். விஷ்ணுவை ட்ரேஸ் பண்ணேன். ஆமா சார். சார், இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நான் எல்லா செக் போஸ்ட் அப்புறம் டோல்கேட்டுக்கு அனுப்பியிருக்கேன். எல்லா டோல்கேட்லயும் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணேன். பாஸ் பண்ணி போற ஒவ்வொரு வண்டியும் செக் பண்ணணும். சார். சார், இங்கே பக்கத்தில் எங்கேயும் சிசிடிவி எதுவும் இல்லை சார். பக்கத்தில் ஒரு பீடா கடை மட்டும் தான் சார் இருக்கு. அவன் என்ன சொல்கிறான், காலையில் பொண்ணுங்க கத்துற சத்தம் மட்டும் கேட்டுச்சுன்னு சொன்னான். ஆனால் அவன் எதையும் பார்க்கலன்னு சொன்னான். அப்படின்னா டிரைவர் விஷ்ணு வண்டியை எடுத்துட்டு இங்க வரைக்கும் வந்திருக்கான். இங்க வந்ததுக்கு அப்புறம் பிளானை மாத்திருக்கான். ஒரு வேலை செய், விஷ்ணு, ரஜினா, நிஷா 3 பேர் நம்பர் என் சர்வைலன்ஸ்ல போடு. சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நிர்மல் கார்டன்ல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. சார், இவங்க இறந்துட்டாங்க. அக்கம் பக்கத்துல செக் பண்ணு. இன்னொரு பொண்ணு இங்க எங்கேயாவது தான் இருப்பா. சார். சார் சார், ஒரு ஆள் காலையில் இந்த பக்கமாக போயிருக்கான். அவன் தான் டெட் பாடியை பார்த்துருக்கான். அவன் தான் போலீஸுக்கும் கால் பண்ணியிருக்கான். சார் சார், அந்த பொண்ணு பக்கத்தில் ஒரு டால் கிடைச்சது சார். அபிஷேக் சொன்னான்ல, ரஜினா தன்னோட பொண்ணுக்காக gift வாங்கினான்னு. இது அதுவாக தான் இருக்கும். ஃபாரன்சிக் அனுப்பி வை. இதுல யாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸாவது இருக்கலாம்ல? சார், 2 பிரபலமான பத்திரிகையாளர்களுக்கு நடந்த இந்த விஷயம் டெல்லி முழுக்க பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், போலீஸ் கிரைம் சீனுக்கு வரதுக்கு முன்னாடியே அதுல ஒரு பத்திரிகையாளர் இறந்துட்டாங்க. இன்னொரு ஜேர்னலிஸ்டோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. மீடியா இந்த கேஸை ரொம்ப தான் குழப்பறாங்க. இப்போ அதிரடியாக கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த டிரைவர் விஷ்ணு 24 மணி நேரத்துக்குள்ள அவன் லாக்அப்ல இருக்கணும். சார். சார், ஏய், ஏய், சார், வேணாம் சார். அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சொல்றா, எவன்டா உன் கூட இருந்தது? மிஸ்டர் ரச்சனாவை கிட்னாப் பண்ணது யாரா? சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் டெய்லி அவங்கள டிராப் பண்ற இடத்துல டிராப் பண்ணிட்டு வந்தேன் சார். அப்புறம் உன் மொபைல் ஏன்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நானா மொபைல் ஆஃப் பண்ணல சார். இன்னைக்கு எனக்கு வந்து லீவு. அதான் அவங்கள டிராப் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அட என்னப்பா இது, இந்த பேட்டரி வேற டவுன் ஆயிடுச்சு சார். நாங்க அவங்கள ஐசியூக்கு மாத்திட்டோம். அவங்க தலையில பலமான அடிபட்டிருக்கு. நிஷா, நிஷா, என் செல்லமே. மேடம், நீங்க உள்ள போக முடியாது. இங்க பாருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. இது சரியான நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா ரச்சனாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்.
கொஞ்சம் அதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? ரச்சனா கிட்ட கடைசியாக நீங்கள் எப்போ பேசுனீங்கன்னு தெரியுமா? ருச்சி புச்சி, கெஸ் வாட்? அம்மா வரம்பா, எஸ்பெஷலி உனக்காக, உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக. இங்க பாருமா, நீ ஒரு தடவை உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுமா. அவன் வரமாட்டான், அவனுக்கு தான் எதுக்குமே டைம் இல்லையே. ரோகன் ரச்சனாவோட புருஷனா? ஆமா சார், அந்த உறவு பேரளவுக்கு தான் இருக்குது. பல வருஷமா அவங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவனுக்கு என் பொண்ணை பத்தி மட்டும் இல்ல, என் பேத்திய பத்தி கூட கவலை இல்ல. ரோகன் ரச்சனாவும் பிரிஞ்சு போறதுக்கு வேற என்ன காரணம்? நம்ம ஒரு வெக்கேஷன் போலாமா? ரச்சனா, ஓ, இந்த மீட்டிங்கால தான் உன் குழந்தை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர முடியல. அது வந்து ரச்சனாடி வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எங்களுக்குள்ள அப்படிலாம் எதுவும் இல்லை. நிறுத்து. நானும் ருச்சியும் இனிமே ஒரு நிமிஷம் கூட உன் கூட இருக்க மாட்டோம். உனக்கு போகணும்னு தோணுதா? அப்போ போ. ஆனா திரும்ப இந்த பக்கமே வந்துடாத. உண்மையை தேடுற ரிப்போர்ட்டருக்கு என்னைக்குமே பிரச்சனை தான் சார். நிஷா ரீசென்ட்லி ஒரு மீட் பேக்கேஜிங் யூனிட் பற்றின சுவாரஸ்யமான ஸ்டோரியை பிரேக் பண்ணாங்க. அங்கே டசன் கணக்கில் சின்ன சின்ன குழந்தைங்கள நிறைய பேர் வேலைக்கு வச்சுருந்தாங்க. அந்த லீடர் நிஷாவுக்கு ஒரு என்ஜிஓ ஒர்க்கர் தான் கொடுத்துருக்காங்க. நிஷாவோட ஸ்டோரிக்கு அப்புறமா போலீஸ் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதிரடியாக ரைட் பண்ணாங்க. அப்புறம் அங்கே இருக்க குழந்தைங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த ஃபேக்டரியோட ஓனர் கரீம் குரேஷியை கூட அரெஸ்ட் பண்ணாங்க. கரீம் குரேஷி? அப்போ டிரைவர் விஷ்ணு அவன் ஒரு தடவை நிஷா கூட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்ல. ஆனால் நீங்கள் அவனை வேலையை விட்டு தூக்கவே இல்லை. சார், அவன் ரொம்ப ஏழை. கடந்த ஒரு வருஷமாக எனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். நிஷாவும் ப்ரெஷர் கொடுக்கல, அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டேன் சார். ரஜினா உங்களுக்கு எப்போ கடைசியாக கால் பண்ணாங்க? அந்த கால் வெறும் 20 செகண்ட் தான் போயிருக்கும். நீங்கள் அந்த காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, உங்களுக்கு அது முதல்லே தெரியுமா இந்த கால் அவ்வளோ முக்கியம்னு? சார், நான் நியூஸ் பேப்பர் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு நியூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லா கால்ஸையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் ப்ரொஃபஷனில் இதெல்லாம் பேசிக்கான விஷயம். அந்த விஷ்ணுவை நல்லா விசாரிச்சு பாரு. வாயை திறக்கல, லாடம் கட்டிட. சார் 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 நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நிஷாக்கு 2-3 நாளாவே பிரைவேட் நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. என்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சோ அன்னைக்கு கூட வந்துச்சு. அவனேஷ், கரீம்கிட்ட பேச பர்மிஷன் கிடைச்சதா? எஸ் சார், இப்போதான் திவான்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போயிட்டு இருக்கோம் சார். சாதரை பார்க்க தான் போகிறோம் சார். நீ ஷாதரோட வந்துடு, நான் கரீமை மீட் பண்ணுறேன். சார், அந்த ஏழை பசங்களை என் இடத்துல வேலைக்கு வச்சதுனால அவங்களுக்கு 2 வேளை சாப்பாடு கிடைக்குது. அவங்க அப்பா அம்மா தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அந்த பொண்ணு வேணும்னு என்னை மாட்டி விட்டுட்டா. அதுக்கான தண்டனை அல்லாஹ் கொடுத்துட்டாரு. அல்லாஹ் மட்டும் தான் கொடுத்தாரா? இல்லை நீ கொடுத்தியா? இல்லை உங்கள் ஆளுங்க கொடுத்தாங்களா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் இங்கே ஜெயிலுக்குள்ளே தானே இருக்கேன். ஆனால் நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எனக்கு ஜாமீன் கிடைச்சிடும். ஆமாம் சார், குரேஷியோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இவனோட வாய்ஸ் பிளாக்மெயில் வாய்ஸோட மேட்ச் ஆகல சார். டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிருக்கேன் சார். அவன் விஷயத்தில் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவன் அவன். வேற ஆளுங்களை வச்சு கூட அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஆனால் சார், நிஷாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு சார். ரச்சனை ஹெல்த் எப்படி இருக்கு? ஸ்டில் அன்கான்சியஸ். மணிஷ், 2 பொண்ணுங்களை ஒரே நேரத்தில் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அதில் ஏன் அப்படி? சார், இந்த கேள்விக்கான பதிலாக ரச்சனா தான் சொல்ல முடியும், இல்லைனா கிரிமினல் தான் சொல்லணும். இல்லை மணிஷ், இந்த கேள்விக்கான பதிலை நாம தான் கண்டுபிடிக்கணும். ரச்சனா அப்புறம் நிஷா அவங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரையும் விசாரி. நிஷாவை அந்த அளவுக்கு கொடூரமாக கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவளை கொலை பண்ணியிருக்காங்க. ரஜினாவோட நிலைமை இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரையுமே யாரோ பழிவாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன முன்விரோதம் நிஷா தன்னோட உயிரை பணைய வைக்கிற நிலைமை வந்துச்சு? இந்த தாக்குதலுக்கான காரணம் வேற ஏதாவது விஷயமா இருக்குமா? ஒரு விஷயம் சொல்லு. செக்யூரிட்டி கார்டை சுட்டு கொண்டுட்டா அதுல ஒரு விஷயம் இருக்குன்னு இந்த டீ கடைக்காரனை எதுக்கு கொன்ன? லூசு பைய டீ எடுத்துட்டு வந்து காலில் கொட்டிட்டான். காலை மொத்தமா அழுக்காக்கிட்டான். அதான் போட்டு தள்ளிட்டான்.
நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க சார். உங்கள் ஃபோனோட சிம்மை தூக்கி எறிஞ்சிருங்க. கொஞ்ச நாளைக்கு அண்டர் கிரவுண்டில் போயிருங்க. சார் எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பொண்ணும் வேலைக்கு போகிறது இல்லை. ரச்சிதாவுக்கு என்னோட மான மரியாதையை பற்றி கவலையே இல்லை. அவள் ஃப்ரீடம்ன்ற பேரில் சுற்றிக்கிட்டே இருந்தா. அவள் ஃப்ரெண்ட் நிஷா அவள் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்தா. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. நான் எதுவும் சொன்னது கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ரஜினாக்கு ஃப்ரீடம் வேணுமா? அதனால அவங்க தனியாக போயிட்டாங்களா? அண்ட் ஃப்ரம் யுவர் சைட் எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்கிறியா? நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம் சார். நாங்கள் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். பிரிஞ்சதுக்கப்புறம்? ஆனால் உங்களுக்கு தான் இன்னும் டிவோர்ஸ் ஆகலையே. அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. சட்டப்படி பார்த்தா அவங்க இப்போவும் உங்களுக்கு மனைவி தான். எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. நான் எதுக்கு சார் கேட்கணும்? ரஜினாக்கு எனக்கு நடுவில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்புறம் டிவோர்ஸை பற்றி கேட்டிங்களா? ஆமாம், நான் அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் ரஜினா ரொம்ப பேராசை பிடிச்சவ. டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கே 25 லட்சம் கேட்டா. அவ்வளோ பெரிய பணத்துக்கு நான் எங்கே சார் போவேன்? அதனால அவளை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆனால் பிரச்சனை இருக்காதுல்ல? சார் சார் நான் அவளை கொல்லவே இல்லை சார். நான் எதுக்கு அவளை கொல்லணும்? என்னைக்கு ரச்சனா நிஷா மேலே அட்டாக் நடந்ததோ அன்னைக்கு நீ எங்கே இருந்த? நான் என் வீட்டில் தான் சார் இருந்தேன். வேற எங்கேயும் போகலை. இது உன்னுடைய கால் ரெக்கார்ட்ஸ். இதை வச்சு பார்க்கும்போது நீ டெல்லியில் தான் இருந்திருக்க. சார் ஆக்சுவலாக எனக்கு டிரான்ஸ்போர்ட் வேலை, எனக்கு நிறையா டெம்போஸ் கால்ஸ்லாம் இருக்குது. பல சிட்டியில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. டெல்லியிலையும் இருக்குது சார். அதனால் ஒரு வேளை நான் அங்கே இருந்திருக்கலாம். சாரி சார். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ டெல்லியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. இப்போ நான் போகலாமா சார்? இவன் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. இவனை க்ளோஸாக வாட்ச் பண்ண. ஒரு முறை நல்லா கவனமா கேட்டுக்கோ. எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தங்க வளையல் வேணும் சொல்லிட்டேன். அண்ணே ஒரு 2 நிமிஷம். சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். விஷ்ணு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்னாப்பர்ஸோட மேட்ச் ஆகல சார். விஷ்ணு ஏதாவது சொன்னானா? சார் விஷ்ணு வந்து என்ன சொல்கிறேன்னா, கிரைம் நடந்துச்சோ அன்னைக்கு நிஷாவும் ரச்சனாவும் ரெகுலராக போகிற ட்ராவலில் போலியாம். அங்கே எங்கேயோ சுற்றிட்டு ஏதோ கிஃப்ட் வாங்க போகிறதா சொன்னாங்க. இதுதான் நவதேஷோட ஆஃபீஸ். நவதேஷ் நியூஸில் இருந்து ஒரு வண்டி நிஷா ரச்சனா அபிஷேக்கை கூட்டிகிட்டு இந்த பக்கமாக போயிருக்கு. ஏக்தா நகர், லோட்டஸ் மார்ட்டினை தாண்டி குப்தா கார்டனுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல வண்டி அபிஷேக்கை ட்ராப் பண்ணியிருக்கு. அபிஷேக்கை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஜார்ஜா நகருக்கு போயிருக்கு. அப்புறம் ஆதில்பாக் அப்புறம் வண்டி ஃபைனலி விராஸ் சாக்குக்கு போயிருக்கு. நிஷா அப்புறம் ரச்சனா 2 பொண்ணுங்களுமே அந்த இடத்துல ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் முன்னாடி ஈஸ்டில் போய் நிர்மல் பாக். ஆனால் சார் நாங்கள் இந்த எல்லா ரூட்டையுமே நல்லா செக் பண்ணிட்டோம். அப்படி எந்த ஒரு வண்டியுமே அவங்கள ஃபாலோ பண்ணதா தெரியல. ஒருவேளை கிட்னாப்பர்ஸ் முன்னாடியே டர்னிங் பாயிண்டில் வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரூட்டில் எங்கெங்கே சிசிடிவி கேமரா இருக்குன்னு அவங்க முன்னாடியே அனலைஸ் பண்ணியிருக்கலாம். கிட்னாப்பர்ஸ் ஏற்கனவே ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. குட் பிளானிங். ஆனால் சில விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ நவதேஷ் நியூஸ்லேருந்து சன்ஷைன் ரூட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிகளை நல்லாவே செக் பண்ணுங்க. நடுவில் ஏதாவது வண்டி பாதியிலேயே ஃபாலோ பண்ணியிருக்கலாம்ல, அந்த வண்டியை ட்ரேஸ் பண்ணுங்க. ஐ எம் ஷுவர் பிரேக் த்ரூ இந்த ரூட்டில் தான் போயிருக்கணும். சார் அப்புறம் குரேஷியோட கால் ரெக்கார்டை செக் பண்ணிட்டேன். க்ளீனாக இருக்குது. குரேஷியோட கம்பெனி பற்றி நிஷாக்கு யார் மெசேஜ் பண்ணது? தேவோ சாய்ஸ் NGO வச்சு நடத்துகிறார் சார். எந்த ஒரு ஆள் சின்ன பசங்களை வச்சுட்டு மிருகங்க மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கானோ அவன் நினச்சா என்ன வேணா செய்வான். அவன் ஜெயிலில் இருந்தா என்ன? அவன் ரைட் ஹேண்டாக இருந்த சமீர் ஆளே எஸ்கேப் ஆயிட்டான். ரைட் அன்னைக்கு அவன் போலீஸ்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சிட்டான். ஹலோ சார், அந்த சமீர் கான் அண்டர் கிரவுண்ட் போயிட்டான் போல சார். அவனை ட்ரேஸ் பண்ணுற இன்ஃபார்மர்ஸ் ரெடி பண்ணிட்டேன் சார். நிஷாவுக்கு பிளாக்மெயிலிங் கால் வந்துச்சுல்ல, அதில் ஏதாவது தெரிஞ்சுதா? இன்டர்நெட் காலிங் சார், அதான் ட்ரேஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பாருங்கள் சார், கிட்னாப்பர்ஸோட வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் அதில் பேக்ரவுண்டில் வேற ஏதோ சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு பாருங்க. சமீர் கான் அப்போ அந்த இடத்துல தான் இருந்திருக்கணும். அந்த சமீர் கான் தான் இந்த கேஸோட முக்கிய புள்ளியாக இருப்பான் போல இருக்கு. அவனோட டீடைல்ஸை எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த எலியை வெளியே கொண்டு வா. சார், ரஜினாக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு. ரஜினா உங்களை அட்டாக் பண்ணது யாரு? 4 பேர் வந்தாங்க. அவங்க ரொம்ப அடிச்சு துன்புறுத்தினாங்க. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அப்போ நிஷாவை கேங் ரேப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்னுடைய கண்ணு முன்னாடியே. அவ்வளோதான். அப்புறம் எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அவங்க முகம் ஞாபகம் இருக்கா? இல்லை அதில் ஏதாவது ஒருத்தர் முகம் ஞாபகம் இருக்கா?
ஸ்கெட்சை ரெடி பண்ண முடியுமா? இல்ல சார், வண்டிக்குள்ள ஒரே இருட்டா இருந்துச்சு. அப்புறம் அவங்க முகத்துல வேற மாஸ்க் போட்டு இருந்தாங்க. அவனுங்க மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தானுங்களா? ஏதாவது பேர் சொன்னாங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ரஜினாமா, நமக்கு ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவங்க எந்த வண்டியில் வந்தாங்க? அது ஒரு டெம்போ வேன், சின்ன டெம்போ. அப்புறம் அந்த டெம்போக்கு பின்னாடி ஒரு சில நம்பர்ஸ் எழுதிருந்துச்சு. என்ன நம்பர்ஸ்? 36366. அதுதான் கடைசி டிஜிட். அநேகமா மொபைல் நம்பராக தான் இருக்கும். முன்னாடி நம்பர் ஞாபகம் இருக்கா? இல்லை வேற ஏதாவது? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அன்னைக்கு நீங்கள் எடிட்டருக்கு கால் பண்ணியிருந்தீங்கல்ல, அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அதை கொஞ்சம் கேளுங்க. அப்போ உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வரலாம்ல? ஏய், அந்த பரம்போக்கு யாருக்கா ஃபோன் பண்றா பாரு. அவகிட்ட போன போடுங்கடா, அடிச்சு சாவடிக்கடா அவளை. விடா அவளை. இல்ல ரிலாக்ஸ், பயப்படாதீங்க. ஒன்னும் இல்லடாமா, ஒன்னும் இல்ல, எதுவும் ஆகல. எல்லாரும் என் கூட கொஞ்ச நேரம் வெளியே வாங்க. ரச்சனா இப்ப கூட ட்ராமால தான் இருக்கா. நீங்க திரும்ப திரும்ப நடந்த சம்பவத்தை பத்தி பேசுனீங்கன்னா அவளுக்கு பேனிக் அட்டாக் வர கூட வாய்ப்பு இருக்கு. பிரெயின் டேமேஜுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. She will recover fast. Excuse me. பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு எந்த கஷ்டம் வரதை நாங்கள் விரும்பல. ஒருவேளை ரச்சனை ஏதாவது சொன்னானா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. கணேஷ் சார், இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா டெம்போவையும் செக் பண்ணு. அதில் ஒரு 5 நம்பர், அது மொபைல் நம்பராக தான் இருக்கும். பதேர்பூர் இலாக்கால கிரைம் நடந்த அன்னைக்கு எத்தனை ஃபுட்டேஜ் இருக்கோ அதை செக் பண்ணு. கண்டிப்பாக அந்த டெம்போ பாஸ் ஆகிருக்கும். விஷ்ணு, குரேஷி இவங்க 2 பேர் கால் ஹிஸ்ட்ரி மறுபடியும் செக் பண்ணுறேன் சார். ஒருவேளை இந்த நம்பர் அதெல்லாம் இருக்கலாம்ல? RTS, அதாவது ரேப் ட்ராமா சிண்ட்ரோம். இந்த மன ரீதியான பாதிப்பு அந்த ரேப் விக்டிமோட மனசுல ஆழமா பதிஞ்சிரும். ரச்சனா கூட அந்த ட்ராமாவால தான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரச்சனாவோட மனநல இப்போ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. ஒரு ரேப் விக்டிம்க்கு ரேப் இன்சிடென்ட்டை திரும்ப திரும்ப பார்க்கறது வெந்த புல்ல வேலை பாய்ச்சுற மாதிரி. ஆனா ரச்சனாவோட தைரியம், அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல கூட அவளோட நம்பரை போலீஸ்க்கு ஒரு க்ளூவா கொடுத்தா. ஆனா போலீஸ் முன்னாடி இப்ப ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ அவங்க எதை பார்க்கணும்னா, அந்த 5 நம்பர்ஸ் போலீஸ் இந்த கேஸ்ல எங்க கொண்டு போய் சேர்க்க போகுதுன்றது தான். சார், இந்த கேஸோட சஸ்பெக்ட் எல்லாரோட ஃபோன் கால்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணிட்டேன். எனக்கு கூட எந்த டெம்போவும் கிடைக்கல. அந்த வண்டி நம்பர் 36366. நார்மலி டெம்போவில் யார் நம்பரை எழுதியிருப்பாங்க? ஓனரோட நம்பர் தான் எழுதியிருப்பாங்க சார். சில சமயம் டெம்போ ஓனரோட ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம மொபைல் நம்பரை தேடிட்டு இருக்கோம். லேண்ட்லைன் நம்பராக இருந்தா? எக்ஸாக்ட்லி. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த கிரிமினல் எவனாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்த சேர்ந்தவனாக தான் இருக்கணும். மோனேச்செல்லாவோட எஸ்டிடி கோடு எடு. அந்த எஸ்டிடி கோடோட இந்த 5 நம்பரை சேர்த்து கால் பண்ண. அப்படி இது லேண்ட்லைன் நம்பர்னா கண்டிப்பாக அது ஃபோன் போகும். உட்காரு. பாரு, 2 நாளில் நம்ம இங்கேருந்து கிளம்பணும். எல்லாரும் ரெடியாக இருங்க. நான் சொல்கிறத கேளுங்க. பணத்துக்காக நாம் இப்படி பண்ணுறதை நிறுத்திடலாம். பணத்துக்காக கொள்ளடிக்கிறத கூட பரவாயில்ல. ஏ மாண்டி, உனக்கு என்னடா ஆச்சு? சரி, நீ ஒரு வேலை செய். நீ இனிமே எதுக்குமே வராத. அதுதான் உனக்கு சரியா இருக்கும். இந்த கொள்ளை அடிக்கிறதுலாம் உனக்கு சரிப்பட்டு வராது. பிக்கப் லைனுக்கு வந்துடுறியா? என்னோட கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. என்னாச்சு பாட்டி? நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க? அம்மாவோட பேர் வந்திருக்கா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. மாலிக் சொல்லு. அப்படியா? ஓகே, அவனை வாட்ச் பண்ணு. சார், சமீர் கான் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அடிச்சு தூக்காம. ஓகே சார். சார், அது 36366. அது யாரோட நம்பர் எனக்கு தெரியாது சார். நான் எது தப்பு பண்ணல சார். நீ எதுவும் பண்ணலனா ஏன்டா பதுங்கி இருந்த? குரேஷியரை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் என்ன தேட ஆரம்பிச்சிட்டாங்க சார்.
குழந்தைங்க கடத்துற விஷயத்துல தான் நான் தான் குறைசி சார்களுக்கு பசங்களெல்லாம் கூட்டு வந்து கொடுப்பேன். அதனால தான் சார் நான் பதுங்கி இருந்தேன். ஆனால் சார் அந்த பொண்ணுங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். உனக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கூடி சீக்கிரம் தெரிஞ்சிடும். சமீர் சார் 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 வேணாம் சார் 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 வலிக்குது சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நிஷாவை நான் தான் சார் கால் பண்ணி மிரட்டினேன். ஆனால் நான் எந்த தப்பு பண்ணல சார். என்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சோ அன்னைக்கு தானே நீ நிஷாக்கு கால் பண்ண? அது வந்து ஆமாம் சார். துண்டு துண்டா இன்ஃபர்மேஷனா கொடுக்குற? அடிடாவனே, துண்டு துண்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. சார் 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 அந்த வாய்ஸ் சாம்பிள் கிட்னாப்பரோட வாய்ஸ் சாம்பிளுக்கு மேட்ச் ஆகுதா பாரு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டால் பாக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பாரு. சார் அம்மா, இதுல உங்களை பத்தி என்ன எழுதிருக்காங்க பாருங்க. சார் நாங்கள் அந்த 36366 நம்பரோட சம் அத்தினோ நோக்கு எஸ்டிடி கோடெல்லாம் போட்டு பார்த்தோம். அதில் 2 லேண்ட்லைன் நம்பர் ஒர்க் ஆகுது. ஒன்று டாக்டர் புஜாரியோடது, இன்னொன்று ஜமால் ஷேக். அவன் பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணுறான். முதல்ல அவனை அடிச்சு தூக்கு. அப்புறம் சமீர் கிட்ட இருந்து டெம்போவை ஹையர் பண்ணியிருப்பான். சார் என்கிட்ட 2 வண்டி இருக்குது சார். அது 2மே அரியான் புட்டருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். வேற வேலையும் இல்லை. உங்கள் அப்பா உனக்கு 3 டெம்போ சொந்தமாக எழுதியிருக்காரா? சொல்கிறா. இதை பாரு, இதுதான் அந்த 3 நம்பர். 2 இங்கே இருக்கு. 3வது வண்டி எங்க? ஆனால் ஆமாம் சார், இந்த 3வது வண்டி என்னோட சின்ன தம்பி காசிம் எடுத்துகிட்டு போயிட்டான் சார். அதுல இருந்து நான் இதை பார்த்ததே இல்லை. காசிம் எங்க இருக்கான் சொல்றா. சார் கிராமத்தாளுங்க எல்லாம் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. காசிம் இந்த பக்கம் வரவே இல்லையா? அவன் எங்கே இருக்கான்னு பாரு. டெல்லி அப்புறம் பீகார்ல எல்லா இடத்துக்கும் அவன் போட்டோ அனுப்பி வை. இன்ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லி வை. இந்த சமீருக்கும் இந்த காசிமுக்கும் கண்டிப்பா ஏதாவது கனெக்ஷன் இல்லாம இருக்காது. சார் ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம்ல சார்? அந்த காசிமுக்கும் ரோகனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம்ல? காசிம் தன்னோட அண்ணங்கிட்ட டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதா சொல்லிட்டு போயிருக்கான். அந்த ரோகனுக்கும் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் தான். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரோகனோட ஆஃபீஸ் ஆளுங்க கிட்ட பேசு. அதை ட்ரேஸ் பண்ணு. அங்க காசிம்னு யாராவது டிரைவர் இருக்காங்களான்னு பாரு. அப்புறம் நோ போலீஸ் கிட்ட இருந்து காசிம் டீடைல்ஸை ஷேர் பண்ணு. ஓகே சார். சமீரோட வாய்ஸ் சாம்பிள் கிட்னாப்பர் ஒருத்தரோட மேட்ச் ஆகுது சார். ஆனால் டால்ல இருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் சமீரோட மேட்ச் ஆகல சார். ஒருவேளை சமீர் காசிமுக்கு இந்த டீலை கொடுத்துருக்கலாம். சமீருக்கும் காசிமுக்கும் நடுவில் ஏதாவது கனெக்ஷன்? இல்லை சார், சமீர் நார்த் இந்தியாவில் தான் தங்கியிருக்கான். காசிம் நூனில் இருக்கான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அதே இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். ஜீரோவில் சார் இருக்காங்க. நிஷா அப்புறம் ரக்ஷனா கேஸ் மாதிரி சார். யாரோட டெம்போன்னு தெரிஞ்சதா? இல்லை சார், ஆனால் ஒரு லீடு கிடச்சிருக்கு சார். என்னைக்கு அந்த பிபே பொண்ணை ரேப் பண்ணாங்களோ அன்னைக்கு அதே ஏரியாவில் ஒரு ராபரி நடந்திருக்கு. ஐவிட்டஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ராபர்ஸ் இந்த டெம்போல தான் வந்திருக்காங்க. அந்த ஏரியாவில் தான் ராபரி நடந்துச்சா? இல்லை சார், ஆனால் ரக்ஷனா எந்த ஏரியாவில் டால் வாங்கினாலோ அந்த ஏரியாவில் ராபரி அட்டம் நடந்திருக்கு. ஆனால் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா சுற்றி இருந்தவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க ஓடிட்டானுங்க. அதுவும் டெம்போ தான். அப்படின்னா அந்த கேங் தான் ராபரி பண்ணுறாங்க, அப்புறம் பொண்ணுங்களை கடத்திட்டு போய் ரேப் பண்ணுறாங்க. நோ போலீஸ்ல இருந்து அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க. சார் அந்த ராபரி கேங் ரொம்ப மோசமானவங்க சார். தன்னோட வேலையை செய்ய அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். அது எப்படி? ஜுவனைல் ஹோம்ல இருந்து பசங்களை ஹையர் பண்றாங்க. வரவங்கள லேபராக மாற்றுறாங்க சார். அந்த பசங்க தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க சார். எப்போ எங்கே கிடைக்கணும்? எனக்கு டெல்லி ஹரியானா பார்டரில் இருக்கிற ஜமினல் ஹோம்ஸோட ஆக்டிவ் லைன்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும். ஓகே சார். எங்கள் இடத்துல 4 பசங்க வேறு வேறு கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. அதில் 3 பேர் இப்போ சென்டரில் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்த மட்டும் கிராமத்துக்கு போயிருக்கான். அவனுடைய அப்பா அம்மா தன்னுடைய கேரண்டியில் அவனை கஸ்டடியில் எடுத்திருக்கிறாங்க. அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக சார். இதை பாருங்க, இதான் சார். உன் பேர் ரகு தானே? பயப்படாத. நீ என்கிட்ட என்னென்ன சொல்றியோ அது நம்ம 2 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சார் பேங்க்கில் செக்யூரிட்டி எப்போ கம்மியாக இருப்பாங்கன்னு, எப்போ பேங்க்கில் ஜனங்க கம்மியாக இருப்பாங்கன்னு அதெல்லாம் நோட் பண்ணி சொல்கிறது என் வேலை சார். நான் என்ன அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், அவங்க தான் போய் கொள்ளாடிப்பாங்க சார். ஆனால் அந்த ரேப்புக்கும் மர்டருக்கும் எந்த சம்மந்தமும் எனக்கு இல்லை சார். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கும் தெரியும் நீ அந்த குரூப்பில் இல்லைன்னு. நீ ஒரு வேலை செய்ய, அதில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க பேரெல்லாம் இதில் எழுது. ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் அவங்கள பற்றி தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுது.
சார் ரகு எங்களுக்காக இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுப்பான் சார். அவன் உதவியால் தான் நாங்கள் பதர்பூர் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவெலாம் ராபரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஹலோ அண்ணா, சரக்கு வந்துருச்சுண்ணே. அண்ணா பேங்க்கில் கூட்டமே இல்லை, உடனே கிளம்பி வாங்கண்ணே. சரி, அப்புறம் உண்மையை சொல்கிறேன். உண்மைதான் சார் சொல்கிறேன். நாங்கள் கொள்ளையடிப்போம், ஆனால் எந்த பொண்ணையும் ரேப் பண்ணதில்லை சார். இப்படி கேட்டால் உண்மையாக சொல்ல மாட்டானுங்க, எல்லாரும் லாடம் கட்டு. சார் 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 வேணாம் சார். சார் எங்கள் மேலே பொய் கேஸ் போட பார்க்குறீங்களா? எங்களுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் உங்ககிட்ட இல்லை. எவிடன்ஸ் வேணுமா? எவிடன்ஸ் வேணுமாடா? அப்ப கேள்றா, எந்த 2 பொண்ணை நீங்க கடத்திட்டு போனீங்களோ அதுல ஒருத்தி உயிரோட தான் இருக்கா. அந்த பொண்ணு உன்னோட டெம்போவை அடையாளம் சொல்லிட்டா. 36366. டெம்போ பின்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சுல, அதை வச்சு நாங்க ஜமாலை அடிச்சு தூக்கிட்டோம்டா. அப்புறம் ஜமால் தான் சொன்னான் அந்த டெம்போவை அவன் தம்பி யூஸ் பண்றான்னு. காசிம். காசிம் யாரு? இவன் நிஷா ரஜினாவோட டீல யார் கொடுத்தது? சமீரா இல்ல ரோஹனா இல்ல வேற எவனாவதா? அடே மாண்டி, ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய மாட்டியாடா நீ? கையில மருதாணியை போட்டுட்டு வீட்லயே உட்காந்துக்கோ. இந்த கொள்ளை அடிக்கிற வேலையெல்லாம் உனக்கு செட் ஆகாதடா. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருப்பா. நீ பண்ற தப்பால நாங்க மாட்டிப்போம் போல இருக்கே. ஆட சும்மா இருங்கப்பா. ஏற்கனவே நீ கொள்ளையடிக்க முடியல, இதில் நீங்கள் வேறு சண்டை போடுறீங்களா? மூடிட்டு இருங்கடா. இந்த பொண்ணுங்க இப்போ எங்கடா போகிறாங்க? கோவத்தை கொட்டி தீக்கினா அந்த பொண்ணுங்க மேலே கொட்டி தீர்த்துக்கோ. என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் நாம் எப்போ செஞ்சுருக்கோம்? பிரச்சனை ஆனால் மாட்டிக்குவோம். இங்கே வேண்டாம், மாட்டி விட போகிறான், பார்த்துக்கலாம். அலேகாத்துக்கு வேன்குள்ளே போடு. அதான் கை நிறைய பணம் கிடச்சிருக்குல்ல, இப்போ உடம்பு சுகத்தையும் அனுபவிச்சிடலாம். சார், நாங்கள் சரக்கு அடித்த போதையில் தான் பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்கான அவங்கள கொல்லணும்னு எந்த ஒரு பிளானும் இல்லை சார். சும்மா ஜாலியாக இருந்துட்டு விட்டுறலான்னு தான் நினச்சோம். அது என்னாச்சுன்னா, அதில் ஒரு பொண்ணு யாருக்கோ டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டா. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், அதனால நாங்கள் அவளை கொண்டுட்டோம் சார். யாரும் எங்களுக்கு எந்த டீலும் தரல சார். நாங்கள் எப்பவும் போல் கொள்ளையடிக்க போனோம் சார். ஆனால் அன்னைக்கு யாரோ சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். 2வது தடவையாக நாங்கள் கொள்ளையடிக்க போய் ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் ரொம்ப டென்ஷனில் இருந்தோம். அதனால் சார், அது வரைக்கும் நாங்கள் எந்த பொண்ணையும் எதுவும் பண்ணதில்லை சார். அதான் சார் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். அப்போ அந்த பிபிஓ பொண்ணு சார், எங்களுக்கு தைரியம் அதிகமாகிடுச்சு சார். ஒரு பக்கம் பணம், ஒரு போலீஸால் எங்களை பிடிக்கவே முடியாது நினச்சிட்டு இருந்தோம் சார். நாங்கள் என்ன நினச்சோன்னா, இந்த மாதிரி நாங்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு பொண்ணுங்களை கடத்திட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் அதிகமா ஒரு 2 நிமிஷம் சுகத்துக்காக சில பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமாயிடுச்சு. என்ஜாய்மெண்ட் கேக்குதா? என்ஜாய்மெண்ட். ரக்ஷனா அப்புறம் நிஷாவை கொலை பண்ண கொலைகாரங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்க. ரக்ஷனாவோட உடல்ல ஏற்பட்ட காயங்களும் ஆறிடுச்சு. ஆனா அவன் மனசுல பட்ட காயங்கள் இன்னும் ஆறவே இல்லை. அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிஷா அப்புறம் ரக்ஷனா ருச்சிக்காக கிஃப்ட் வாங்கலன்னா அன்னைக்கு அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்களோட பிரஸ் வேன் பெட்ரோல் ஸ்டேஷன்ல நிக்கலன்னா அப்ப கூட அவங்க தப்பிச்சிருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. ஒருவேளை நிஷா ரக்ஷனா அன்னைக்கு அங்க இல்லைன்னா இவனுங்களோட வேட்டைக்கு வேற யாராவது பொண்ணுங்க பலியாகி இருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல பெண்கள் எந்த நேரத்திலையும் எங்கேயுமே வர வாய்ப்பு இருக்கு. அவங்க பாதுகாப்பா நிம்மதியா வேலை செய்யணும். அப்படி ஒரு பாதுகாப்பான விஷயத்தை உருவாக்க வேண்டியது போலீஸ் அப்புறம் சமுதாயம் 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. ஒரு பாதுகாப்பான சமுதாயம் அதுல இருந்து தான் உருவெடுக்கும். இப்போ நான் உங்க அனுப் சோனி விடைபெறுகிறேன். மறுபடியும் சந்திக்கலாம் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்னொரு எபிசோட்ல. அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தையும் கவனமா பாத்துக்கோங்க. அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க, தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.